ஆட்சிக்கு வந்தோடனே அங்கே போகணுன்றது தாவேக்காவுடைய நிலைப்பாடாக இருந்துச்சு. அங்கே போய் அங்கே வந்து அஞ்சலி செலுத்தணுன்றது. பட் அது வந்து ப்ரொசீடிங்ஸ் இருக்கும்போது, ஏன்னா ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு, அந்த மக்களை போய் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அரசு பதவி, அந்த வேலை கொடுக்கறது மாதிரி ஒரு காம்பன்சேட்டரி போஸ்ட் கொடுக்குற மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டு அவர் வந்து பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி எலெக்ஷன் கேம்பெயின்லேயே சொன்னது, தமிழகத்தோட எல்லா பகுதிக்கும் வந்து எல்லா ஊர் மக்களையும் நேரில் சந்திக்க போகிறேன், கரூர் மக்களை நேரில் வந்து பார்த்து ஆறுதல் சொல்லுன்னு சொல்லியிருந்தார். அதற்கு ஒரு முதல்வர் போகக்கூடாதுன்னு ஒரு எதிர்கட்சி வந்து மனு போடுதுன்னா இது எவ்வளோ பெருசாக அவங்க ஆளுங்கட்சியாக இருந்தபோது எங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்கன்றதுக்கு இதுவே ப்ரூஃப். அன்றைக்கி நாங்கள் மண்டபம் கிடைக்கல, எங்களுக்கு மக்கள் சந்திக்க இடம் கிடைக்கலன்னு சொன்னோமே, அதோட வலி உங்களுக்கு புரியுது அன்றைக்கி. ஸோ அது உங்களுக்கு எப்படியோ அந்த இடத்துல இன்னும் திரும்ப அரசியல் பண்ணணும். இப்படி ஒரு இறப்பில் கூட அரசியல் பண்ணுவீங்களா அப்படின்ற கேள்வி மக்களுக்கு வருது. இன்றைக்கி அது இந்தியாவே கேட்குற நிலைமைக்கு வந்துட்டு, வங்கில் மாட்டின எலி மாதிரி பயத்தில் சுற்றி ஊழல் குற்றச்சாட்டு, தொட்ட பக்கம் எல்லாம் திருடி இருக்கிறாங்க. இன்றைக்கி கேஸ்ன்னு வந்தால் இவங்க தான் மிஸ்ஸாக பார்த்தாங்களே, என்ன பண்ணணும், சிங்கப்பூருக்கு ஓடணுமா? அதே போல் தான் இன்றைக்கி வந்து என்னமோ குதிரை பேரம் நாங்கள் தாவேக்காவை ப்ராப்பராக குதிரை பேரத்தை ட்ரை பண்ணது திமுக. லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்குறோம்னா ஒரு முன்னாள் அமைச்சருக்கு, ஒரு சிட்டிங் எம்எல்ஏக்கு அது எவ்வளோ பெரிய அசிங்கம். லுக் அவுட் நோட்டீஸ் யார் கொடுப்பாங்க? ஆனால் ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொல்லும்போது சொல்கிறாரு, பழிவாங்கும் நோக்கம். 10ஆம் தேதி விஜய் அவர்கள் கரூருக்கு போகும்போது செந்தில் பாலாஜி கைதாகணும். இந்த ஒரே காரணம் தான் செந்தில் பாலாஜி இவ்வளோ இருக்கிறாங்க, வேறு எந்த இது காரணம் இல்லைன்னு வந்துருங்க. நான் சொல்கிற வீடியோ போட்டு சொல்லுங்கள், செந்தில் பாலாஜி எங்கே இருக்கான்னு சொல்லி டிஸ்கோஸ் பண்ண சொல்லுங்கள், கோர்ட்டுக்கு போக சொல்லுங்கள், பக்கத்து ஸ்டேட்டில் போய் சரண்டராக சொல்லுங்கள். ஏன்னா திமுக ஆட்சியில் இருக்கும்போதே இவர் உள்ளே இருந்தார்ல செந்தில் பாலாஜி, இலாக்கா இல்லாத அமைச்சரா, அப்போ ஒரு தம்பி எங்கே ஒழிஞ்சிருந்தாரு? பக்கத்து மாநிலம் தானே. இப்போ அங்கேயும் ஒழிக்க வாய்ப்பு இருக்குல்ல உங்களுக்கு, அங்கேருந்து பக்கம் தானே, சென்னையில் தானே கேரளா தூரம், அங்கேருந்து பக்கம் தானே, அங்கே தானே இருப்பீங்க, அப்போ அங்கே சரண்டர் ஆகுங்க. நான் சொல்கிறேன், இவர் தப்பு பண்ணிட்டாரு. கையில் தாவேக்காவின் காவல்துறை கிட்ட ப்ரூஃப் இருக்குது, எவிடன்ஸ் இருக்குது, விட்னஸ் இருக்குது. ரிமாண்ட் ஆன 5 பேரும் ஒப்புக்கிட்டாங்க. இப்போ கையில் கிடைச்சாருன்னா கோர்ட்டில் ப்ரொசீட் பண்ணோம்னாக்கா இவர் தெரிஞ்சமாக உள்ளே போவார், ப்ரொசீட் ஆகும், கேஸ் தண்டனை வரும். அவ்வளோ முகாந்திரம் இருக்குன்னும் போதே தப்பிச்சு வர்றாரு. நான் கேட்குறேன், ஏவா வேலு ஓனது ஏன் பேசல திமுக காரங்க? நீங்கள் சொல்கிற பார்த்தா எல்லா அமைச்சர்களும் ஊழல் பண்ணிட்டு ஓடின மாதிரிலாம் இருக்குது. இல்லைன்றீங்களா? இல்லை அப்படின்றீங்களா? சொல்லலையே. நான் இப்போ இந்த 2 பேர் நான் சொல்லிட்டேன். ஒரு பக்கம் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்கோம், ஆள் இல்லை, நாட்டை விட்டு வெளில போயிருக்கு, அதாவது கள்ள துணி மாதிரி ஏறி போனால் தப்பிச்சிக்கலாம், இல்லை போகலன்னா நாட்டுக்குள்ளே இருக்கணும். ஏன் அப்பியர் ஆக மாட்டாரு கோர்ட்டில்? இங்கே விடுங்க, சுப்ரீம் கோர்ட்டில் போய் அப்பியர் ஆகுங்க. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஒரு முக்கிய பொறுப்பாளர், நமது நெருங்கிய நண்பர், பல நாட்களாக நமக்கு தேதி கொடுக்காமல் தள்ளி போட்டவர் அனந்தஜித் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். ஓப்பனிங்கே குத்தா. வெற்றிக்கு அப்புறம் பார்க்குறோம், ஏன்னா இப்போ ஆளும் கட்சியாக இருக்கிறீங்க, அதனால் கண்டிப்பாக டேட்லாம் பிஸியாக தான் இருக்கும். அதுக்கிடையில் எங்களை நமக்கு ஒரு நேர்காணல் கொடுத்துருக்கீங்க. ஸோ தமிழக வெற்றிக் கழகம் ஒரு வெற்றியோட பாதையில் ஆரம்பிச்சிக்கப்பட்ட ஆட்சி தொடர்ந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 2 மாதம் முடிவடைய போது நல்லபடியாக போயிட்டுருக்கு. இந்த கரூர் வந்து முந்தைய அரசு வந்து அவங்க ஆட்சியில் இருக்கும்போது கூட கரூர் அவ்வளோ தூரம் இழுத்துருப்பாங்களான்னு தெரில. ஆட்சி அரியணை விட்டு இறங்கினோன்னே தினம் தினம் ஏதாவது ஒரு கரூர் பிரச்சனை, இல்லை ஒரு கொலையாளி அப்படின்றது மீண்டும் மீண்டும் மென்ஷன் பண்ணிட்டே வராங்க. தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் 10ஆம் தேதி கரூருக்கு செல்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பிரச்சனை கரூரில் ஏற்படுத்திடலாம், கரூருக்கு விஜய் அவர்கள் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி உச்சநீதிமன்றத்திலே ஒரு மனுவை போட்டு அங்கேயே மனு தள்ளுபடி ஆயிடுச்சு. அவர்கள் நிலைப்பாடு, எதிர்க்கட்சி நிலைப்பாடு எப்படி பார்க்குறீங்க? கரூர் விஷயம் என்ன? இல்லை, இது ஒன்றும் இல்லை, நமக்கு கைப்புண்ணுக்கு என்ன கண்ணாடியாக தேவை. இப்போ நம்ம கரூர் இன்சிடென்ட் நடந்த போதுலேருந்து சொல்லிட்டு தான் இருக்கோம், அங்கே பிரச்சனை பண்ணுறாங்க, எங்களை வந்து ஃப்ரீயாக ஆப்ரேட் ஆக விட மாட்டாங்க, எந்த ஊருக்குமே போக முடியலன்னு சொன்னோம். கரூரில் போகும்போது அங்கே எவ்வளோ பெரிய ஒரு துயரமான சம்பவம் நடந்ததுன்னு பார்த்தோம். அதை தொடர்ந்து என்னென்னலாம் அரெஸ்ட் எவ்வளோ பேரை பண்ணாங்க, சும்மா வீடியோ பேசின சின்ன பசங்கள்லேருந்து அரெஸ்ட் பண்ணதெல்லாம் பார்த்தோம். ஆட்சிக்கு வந்தோடனே அங்கே போகணுன்றது தாவேக்காவுடைய நிலைப்பாடாக இருந்துச்சு. அங்கே போய் அங்கே வந்து அஞ்சலி செலுத்தணுன்றது. பட் அது வந்து ப்ரொசீடிங்ஸ் இருக்கும்போது, ஏன்னா ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு, அதை தாவேக்கா எப்பயுமே மதிக்கணும், அவங்களுக்கு எப்பயுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதனால் அதுக்கு வந்து ப்ராப்பராக வந்து லீகல் ஒப்பீனியன்ஸ்லாம் வாங்கிட்டு இப்படி போனால் தப்பு இல்லையா எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த மக்களை போய் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அரசு பதவி, அந்த வேலை கொடுக்கறது மாதிரி ஒரு காம்பன்சேட்டரி போஸ்ட் கொடுக்குற மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டுருக்கோம். இன்றைக்கி அவங்க போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ எனக்கு என்ன கேள்வினா, நம்ம அப்போ கரூர் இன்சிடென்ட் நடந்த போது இது போலலாம் வந்து ஏன் வந்து எங்களை தடுக்கிறீங்க, போட மாட்டீங்கன்னு நம்ம ஒரு கொஸ்டின் வச்சுட்டே இருந்தோம். கோர்ட்டுக்கு போனால் வந்து அப்பியர் ஆகிறது இல்லை, டிஜிபி கிட்ட ஒரு மனு கொடுத்தோம்னா அது அடுத்த நிமிஷம் லீக் ஆகுது, போலீஸ் பாதுகாப்பு கேட்டால் கொடுக்க முடியாது, ரோடை ஸ்டெரிலைஸ் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டால் கொடுக்க முடியாது, எதையும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தோம். அதுக்காக வந்து ஒரு எஸ்ஓபியே போடாமல் டிலே பண்ணதை பார்த்தோம். கடைசியில் எல்லா எஸ்ஓபியும் தாவேக்காக்கு மட்டும் அகெயின்ஸ்டாக போட்டதையும் பார்த்தோம். ஒரு ரெகக்னிஸ்ட் பார்ட்டிக்கு ஒரு எஸ்ஓபி, நான் ரெகக்னிஸ்ட் பார்ட்டிக்கு ஒரு எஸ்ஓபி, 5000 பேருக்கு மேலே ஈவெண்ட் நடத்தினா பர்மிஷன் கிடையாது, நாங்கள் பொறுப்பு கிடையாது, என்னென்ன கூத்தடிச்சா எல்லாத்தையும் பார்த்தோம்.
அன்றைக்கி சொல்லும்போது என்னங்க அப்படின்ற கேள்வி உங்களுக்கே கூட வந்திருக்கும். எல்லாருமே அன்றைக்கி வந்து தாவேக்கா மேலே தப்பு, அவர் வந்து சோம்பேறித்தனத்தினால தான் போக மாட்டாங்கன்ற மாதிரி பல டிபேட் நடந்தது நம்ம பேசியிருக்கோம். நம்மளே அதை பாருங்க, இப்போ உங்களுக்கு இப்போ தெரியுது பாருங்க, இன்னைக்கு அவர் ஒரு முதல்வர். அவர் வந்து பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி எலெக்ஷன் கேம்பெயின்லேயே சொன்னது, தமிழகத்தோட எல்லா பகுதிக்கும் வந்து எல்லா ஊர் மக்களையும் நேரில் சந்திக்க போகிறேன், கரூர் மக்களை நேரில் வந்து பார்த்து ஆறுதல் சொல்லுன்னு சொல்லியிருந்தார். அதற்கு ஒரு முதல்வர் போகக்கூடாதுன்னு ஒரு எதிர்கட்சி வந்து மனு போடுதுன்னா இது எவ்வளோ பெருசாக அவங்க ஆளுங்கட்சியாக இருந்தபோது எங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்கன்றது இதுவே ப்ரூஃப். அப்போ உங்களுக்கு புரியுதா இன்றைக்கி எங்களுக்கு எவ்வளோ நெருக்கடி இருந்திருக்கும். ஒரு பக்கம் காவல்துறையில், இன்னொரு பக்கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில், இன்னொரு பக்கம் அந்த இடத்துல வந்து லோக்கலில் மக்கள் த்ரெட்டன் பண்ணி அன்றைக்கி நாங்கள் மண்டபம் கிடைக்கல, எங்களுக்கு மக்கள் சந்திக்க இடம் கிடைக்கலன்னு சொன்னோமே, அதோட வலி உங்களுக்கு புரியுதா இன்றைக்கி? ஸோ அது இவங்களுக்கு எப்படியோ அந்த இடத்துல இன்னும் திரும்ப அரசியல் பண்ணணும், அது எப்படியாவது வந்து இன்னும் அதை கேபிட்டலைஸ் பண்ண நினைக்கிறாங்க. இது மக்கள் மத்தியில் இவங்க அம்பலப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்படி ஒரு இறப்பில் கூட அரசியல் பண்ணுவீங்களா அப்படின்ற கேள்வி மக்களுக்கு வருது. இன்றைக்கி அது இந்தியாவே கேட்குற நிலைமைக்கு வந்துடுச்சு. இன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க ஒரு வார்த்தை, ஆக்சுவலி அவங்க கேஸ் வந்து தள்ளுபடி ஆகலை, மரியாதையாக விட்ரா பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. போட்டதே தப்பு, நான் விட்ரா பண்ணணுமா, நான் வந்து இதை தள்ளுபடி பண்ணணுமா, விட்ரா பண்ணுங்க. நீங்கள் கேஸே ஒழுங்காக படிக்காமல் எஃப்ஐஆர்லேயே அன்றைக்கி சேர்க்கலை, ஏன்னா முகாந்திரம் இல்லை. இன்றைக்கி அவர் எப்படி நீங்கள் ஒரு முதல்வரை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரை நீங்கள் எப்படி வந்து அக்யூஸ்டுன்ற வார்த்தையை பயன்படுத்துவீங்கன்னு சொல்லி கோர்ட்டுக்கிட்ட செம்மடி வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இதுதான் அவங்களுக்கு எத்த தின்னா பித்தம் தெளியும்னு தெரியாமல் வங்குல மாட்டின எலி மாதிரி பயத்தில் சுற்றி ஊழல் குற்றச்சாட்டு, தொட்ட பக்கம் எல்லாம் திருடி இருக்கிறாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட், சும்மா ஒரு பேருக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் சொல்லுங்கள், நான் கேஸ் சொல்கிறேன். ஒரு ரோடு போடலைங்க, ரோடு போடாமல் ஸ்கேம் பண்ணி வச்சுருக்கிற ரேவாவேலு. திருவண்ணாமலையில் ஒரு பிரிட்ஜு கட்டுறாரு, வெள்ளத்தில் பிரிட்ஜு அடிச்சுட்டு போகுது. என்னைக்காவது பிரிட்ஜ் அடிச்சுன்னு பார்த்துருக்கீங்களா? பிரிட்ஜ் அடிச்சுட்டு போகுது. ஆனால் அவர் தான் வந்து வெள்ளி செங்கோல் வெள்ளிச்சாரெலாம் கொடுத்தாரு அன்றைக்கி அவங்களோட முதல்வருக்கு. இன்றைக்கி கேஸுன்னு வந்தால் இவங்க தான் மிஸ்ஸாக பார்த்தாங்களாச்சு, என்ன பண்ணணும், சிங்கப்பூருக்கு ஓடணுமா? அதே போல் தான் இன்றைக்கி வந்து என்னமோ குதிரை பேரம் நாங்கள் தாவேக்காவை ப்ராப்பராக குதிரை பேரத்தை ட்ரை பண்ணது திமுக. ப்ரூஃபோடு எடுத்து வச்சோன்னே அங்கே ஒரு வீரர் இருக்கிறாரு, கரூர் இருக்காரு, ஒரு தம்பியும் காணும். லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்குறோம்னா ஒரு முன்னாள் அமைச்சருக்கு, ஒரு சிட்டிங் எம்எல்ஏக்கு அது எவ்வளோ பெரிய அசிங்கம். லுக் அவுட் நோட்டீஸ் யார் கொடுப்பாங்க? அது பெரிய பெரிய அதாவது கரெக்ட் சொல்லுங்க அந்த வார்த்தையை. ஏன்னா விஜயகாந்த் படத்துலலாம் வரும், இந்த மாதிரி ஒரு தீவிரவாதி தேடணும்னா லுக் அவுட் நோட்டீஸ் கொடுப்பாங்க. இந்த வேட்டையாளர் படத்துலலாம் போலீஸ் ஏர்போர்ட்டில் வச்சு நிற்பாங்க. ஏர்போர்ட்டு அதுக்கப்புறம் எல்லா நாடுகளுக்கும் எங்கே எல்லா போர்ட்லேயும் வச்சுருவாங்க. ஏர்போர்ட்டோ அது வந்து துறைமுகமோ இல்லாட்டி வந்து ரயில்வே ஸ்டேஷனோ, ஏன்னா சில நாடுகளுக்கு நம்ம நாட்டை விட்டு தப்பிச்சு போகக்கூடிய எல்லா வழிகளையும் இருப்பாங்க. அந்த நிலைமைக்கு வந்து இன்னும் கூட இவங்க வந்து சரண்டர் ஆக மாட்டோம், இல்லை வந்து அப்பேர் ஆக மாட்டோம்னா என்ன சொல்லுது இது? ஆனால் அவங்க சொல்கிறாங்க அரசாங்கம் உங்கள் கையில் தானே இருக்குது, ஏன் கண்டுபிடிக்கும், அப்படி என்ன போய் ஓடி ஒளிகிறாங்க அப்படின்ற. அது ஏதோ ஒரு பிரச்சனை, தனிப்பட்ட பிரச்சனை காரணமாக அவர் இருக்காரு அப்படின்ற மாதிரி திமுக காரங்க. நான் கேட்குறேன், இதே தானே வீட்டில் உட்காந்து வீட்டில் இருந்து வீடியோ போட்டார் அண்ணன். உங்களுக்கு வந்து ஏதாவது பேசணும், ஏதாவது பகையை காட்டணும்னா என் மேலே காட்டு, நான் வீட்லேயே தான் உட்காந்துருக்கேன். ஒன்று என்னோட சாந்தம் ஆஃபீஸில் இருப்பேன், இல்லாட்டி வந்து நீலாங்கரை வீட்டில் இருப்பேன். 2 அட்ரஸும் உனக்கு தெரியும், நேராக வான்னு சொன்னோம். அன்னைக்கு அதே மாதிரி பாண்டிச்சேரி வீட்டில் தான் இருந்தார் பொதுச் செயலாளர். என்ன சொன்னீங்க? தலைமறைவு. நாங்கள் 2 பேரையும் நாங்கள் பார்த்துட்டு தான் வந்தோம். அவங்க 2 பேரும் சோகத்தில் இருந்தாங்க, ரொம்ப வெறுமையில் இருந்தாங்க, ஆனால் அவங்க வீட்டில் தான் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க வீட்டில் இல்லை, ஏன்னா வீட்டுக்கு போய் போலீஸ் சர்ச் வாரண்ட்டு கொடுத்துருச்சு. போய் பார்த்தா பரிதாப நிலையில் இருக்கிறார் அவங்க தகப்பனர். அப்போ அவங்க இடத்துல வீட்டில் இல்லைங்க, அவங்களுக்கு தொடர்பு இல்லைன்ற நிலைமைக்கு அவங்க இருக்கிறாங்க. நான் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் எங்கே இருக்கீங்க, நாங்கள் சொல்லிட்டோம்ல, காணுன்னு சொல்லிட்டோம், லுக் நோட்டீஸ் கொடுத்துட்டோம்ல, ஏதோ ஒரு கோர்ட்டில் போய் சரண்டர் ஆகுங்க, ஏதோ ஒரு வீடியோ போடுங்க. இப்போ எங்கே போச்சு இந்த வாய்? இப்போ புரியுதுங்களா? வின்னர்ஸ் டோன்ட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ், தே ஜஸ்ட் டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி. நாங்கள் நேர்மையாக இருந்ததுக்கும் இவங்க தப்பு பண்ணிட்டு பயந்து ஓடுறதுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரியுது பாருங்க. ஆனால் ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொல்லும்போது சொல்கிறாரு, பழிவாங்கும் நோக்கம். 10ஆம் தேதி விஜய் அவர்கள் கரூருக்கு போகும்போது செந்தில் பாலாஜி கைதாகணும், இந்த ஒரே காரணம் தான் செந்தில் பாலாஜி இவ்வளோ நெருக்கிறாங்க, வேறு எந்த இது காரணம் இல்லைன்னு வந்துருங்க. நான் சொல்கிற வீடியோ போட்டு சொல்லுங்கள், செந்தில் பாலாஜி எங்கே இருக்கான்னு சொல்லி டிஸ்க்ளோஸ் பண்ண சொல்லுங்கள், கோர்ட்டுக்கு போக சொல்லுங்கள், பக்கத்து ஸ்டேட்டில் போய் சரண்டராக சொல்லுங்கள். ஏன்னா திமுக ஆட்சியில் இருக்கும்போதே இவர் உள்ளே இருந்தார்ல செந்தில் பாலாஜி, இலாக்கா இல்லாத அமைச்சரா, அப்போ ஒரு தம்பி எங்கே ஒளிஞ்சிருந்தாரு? பக்கத்து மாநிலம் தானே. இப்போ அங்கேயும் ஒழிக்க வாய்ப்பு இருக்குல்ல உங்களுக்கு, அங்கேருந்து பக்கம் தானே, சென்னையில் தானே கேரளா தூரம், அங்கேருந்து பக்கம் தானே, அங்கே தானே இருப்பீங்க. அப்போ அங்கே சரண்டர் ஆகுங்க, எங்கேயா போய் சரண்டர் ஆகணும்ல, வீடியோ போடணும்ல. அப்போ நீங்கள் மொத்த ஜுடிஷியல் சிஸ்டமே மதிக்கலையா? நீதித்துறையில் நீதியே இல்லைன்னு சொல்ல வரீங்களா? ஏன் போய் மாட்டீங்க? அப்போ உங்களுக்கு தப்பு, அதாவது குத்தோல நெஞ்சு தான் குறுகு இருக்கும். இவங்க பண்ணதே உங்களுக்கு பயமுறுத்துது. கரூர் வரவும் தான் இவ்வளோ இவர் வந்து கரூருக்கு 10ஆம் தேதி போகிறாரு, பழி வாங்குறதுக்காக மட்டும்தான் இந்த கரூரை சுற்றி இப்போ நடக்கிற எல்லா இன்சிடென்ட்மே நடக்குதுன்றதான் நேற்று அவர் சொன்ன வார்த்தை. நான் என்ன சொல்கிறேன், இந்த கரூர் இன்சிடென்ட், கரூருக்கு போகிறாருன்னு சொன்னதும் இதுவும் 2 தனித்தனி கேள்வி. இது 2ம் தனித்தனி பிரச்சனை. ஒன்று வந்து நாங்கள் சென்னையில் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ வேலை பேசுகிறீங்க அண்ணன் இளையராஜா அவர்களை, இங்கே சென்னையில் நாங்கள் கேஸ் கொடுத்துருக்குறோம், இங்கேருந்து ப்ரொசீட் ஆகுது. கரூருக்கு தலைவர் வராருன்னு சொல்கிறது ஒரு அரசாங்க ஈவெண்ட். கரூருக்குள்ளே இவர் இருந்தால் எங்களுக்கு என்ன போச்சு? கரூரில் முதல்ல திமுக ஜெயிச்சுதா? அப்புறம் கரூருக்கு இவருக்கு என்ன சம்மந்தம்? இவரே போய் கோயம்புத்தூர் தான் நின்னாரு. அப்போ என்ன கரூருக்கு இவர் என்ன ராஜாவா?
அப்போ கரூருக்குள்ளே நாங்கள் வர்றதுக்கு இவர் யார் பெர்மிஷன் கேட்குறா? நான் சொல்கிறேன், இவர் தப்பு பண்ணிட்டாரு. கையில் தாவேக்காவின் காவல்துறை கிட்ட ப்ரூஃப் இருக்குது, எவிடன்ஸ் இருக்குது, விட்னஸ் இருக்குது. ரிமாண்ட் ஆன 5 பேரும் ஒப்புக்கிட்டாங்க. இப்போ கையில் கிடைச்சாருன்னா கோர்ட்டில் ப்ரொசீட் பண்ணோம்னாக்கா இவர் தெரிஞ்சமாக உள்ளே போவார், ப்ரொசீட் ஆகும், கேஸ் தண்டனை வரும். அவ்வளோ முகாந்திரம் இருக்குன்னும் போதே தப்பிச்சு வர்றாரு. நான் கேட்குறேன், ஏவா வேலு ஓனது ஏன் பேசல திமுக காரங்க? மற்றதெல்லாம் பேச வாய் வருது இல்லை. நெஞ்சு வலின்னு ஹாஸ்பிட்டல், நெஞ்சு வலினா அவர் வச்சிருக்காருங்க திருவண்ணாமலையில் ஹாஸ்பிட்டலு. அதாங்க குளத்தூர் சிங்கப்பூரா மாற்றிட்டீங்களே, ஏன் சிங்கப்பூருக்கு வர்றீங்க? குளத்தூர் சிங்கப்பூர் தான் ஆயிடுச்சு இல்லை? முடியாத பிரச்சனையாக இருக்கும் இங்கே தமிழ்நாட்டால். கேள்வி அதாங்க, தமிழ்நாடு, இந்தியா, முக்கியமாக சென்னை, வேலூர்லாம் தான் மெடிக்கல் டூரிசம் கேபிட்டல். பாகிஸ்தான்காரனும் சைனாக்காரனும் துபாய்க்காரனும் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறான். இங்கே இருக்கிற ஒருத்தர் சிங்கப்பூருக்கு போகிறீங்க. அதில் இன்னொரு காமெடி தெரியுமா? சிங்கப்பூரில் குட்டி இந்தியான்னு ஒரு இடம் இருக்கா, மினி இந்தியான்னு. அங்கே ஒரு வாக்கிங் போய்ட்டு இருந்தால் பார்த்து பசங்கன்னு சொல்கிறாங்க, ஒடிஞ்சு ஓடி இருக்கிறாங்க. என் கேள்வி என்னன்னா, குத்தம் இல்லைன்னா ஏன் ஓடுறீங்க? நீங்கள் சொல்கிற பார்த்தா எல்லா அமைச்சர்களும் ஊழல் பண்ணிட்டு ஓடின மாதிரிலாம் இருக்கு. இல்லைன்றீங்களா? இல்லை அப்படின்றீங்களா? சொல்லலையே. நான் இப்போ இந்த 2 பேர் நான் சொல்லிட்டேன். ஒரு பக்கம் லுக்கவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்கோம், ஆள் இல்லை, நாட்டை விட்டு வெளில போயிருக்கு, அதாவது கள்ள துணி மாதிரி ஏறி போனால் தப்பிச்சிக்கலாம், இல்லை போகலன்னா நாட்டுக்குள்ளே இருக்கணும். ஏன் அப்பியர் ஆக மாட்டார் கோர்ட்டில்? இங்கே விடுங்க, சுப்ரீம் கோர்ட்டில் போய் அப்பியர் ஆகுங்க. சுப்ரீம் கோர்ட் நாங்கள் என்ன இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்கோம்? இன்றைக்கி தேதிக்கு தமிழ்நாடு தானே, திரும்ப சொல்கிறேன், இன்றைக்கி தேதிக்கு தமிழ்நாடு தானே. சுப்ரீம் கோர்ட்டில் போய் அப்பியர் ஆகுங்க. உங்களுக்கு என்ன கவுன்சில் இல்லையா? இன்றைக்கி போய் கேஸ் கொடுக்க போதுங்களே, என் பக்கத்து ஸ்டேட்டில் போய் அப்பியர் ஆகுங்க. இந்த மாதிரி எங்களுக்கு ஸ்டேட்டில் எனக்கு த்ரெட்டு சொல்லுங்கள், ஒரு வீடியோ வெளியிடுங்க. இல்லை, நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆதாரம் இருக்குன்னு சொன்னாங்க. உதயநிதி அவர்கள் வந்து பேசும்போது சொல்கிறாரு, உங்கள் அமைச்சர்களையோ உங்கள் எம்எல்ஏக்களையோ வாங்கி எங்களுக்கு ஆட்சியை கலைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதில் பாதி பேர் லாட்ரி டிக்கெட் விற்றவங்க, பாதி பேர் வந்து கொள்ளையடிச்சவங்க, இந்த மாதிரி ஆட்கள் தான் இருக்குது உங்கள் அமைச்சரவையில். இவங்க யார் எம்எல்ஏன்னு எனக்கு தெரியாது, இவங்கள வச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு கேட்குறாரு. 3ஆம் மாதம் ஆட்சிக்கு வரும்னு சொன்னது அவங்க அப்பா. போய் அவங்க அப்பாவை கேட்க சொல்லுங்கள். 120 பேரோட 144 பேர் ஓட்டு போட்டு நாங்கள் ஃப்ளோர் டெஸ்ட்டில் பாஸ் ஆகி எலெக்ஷன் நம்ம ஜெயிச்சு ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கோம். 3 மாதத்தில் ஆட்சி கலையோன்றதை எப்படி அவங்க சொன்னீங்க டாடின்னு போய் அப்பாவை கேட்க சொல்லு. சொன்னது நானா? நீங்களா? அவங்க அப்பா தானே சொன்னார். ஏன்னா ஒரு ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணால் அடுத்த ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு 6 மாதம் இடைவெளி, 180 நாள் நடுவில் அடுத்த ஃப்ளோர் டெஸ்ட் நீங்கள் கொண்டு வர முடியாது. பாயிண்ட் 1. அப்போ 2வது என்ன, ஃப்ளோர் டெஸ்ட்டு பண்ணலை. அப்போ வேறு என்ன இருக்கும்? எப்படி 3ஆம் மாதத்தில் ஆட்சிக்கு வரும்? அதுக்கு வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் தொடர்ந்து அதே வார்த்தையும் திரும்பி சொன்னாங்க. நீங்கள் ஆட்சி பண்ணுற அவலங்களை மக்களே பார்த்து வருத்தப்படுறாங்க, மக்களே திருந்திட்டாங்க, அதாவது மக்கள் எப்போ இந்த ஆட்சி அகலம் தான் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்றத இந்த கடைசியாக பேசின ஃபங்க்ஷனில் அதைத்தாங்க நானும் சொல்கிறேன். அப்படி ஒரு வழி இருக்குன்னா, அப்படியே எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்து ரைட் டு ரீகால்னு ஒன்று இருந்ததுன்னா முதல்ல திமுக 5 வருஷம் ஆண்டு இருக்காது. முதல்ல அந்த ஜோக்கை முதல்ல நிப்பாட்டிக்க சொல்லுங்கள். 2வது, இன்னைக்கு தாவேக்கா பண்ண இந்த 55 நாள் சாதனைக்கு ஒரு சின்ன லீடு கொடுக்கட்டுமா? ஒரு சின்ன நம்பர் டேட்டா சொல்லட்டுமா? 717 டாஸ்மார்க் மூடி இருக்கும், 2600 சொச்ச பாருகளை பர்மிட் இல்லாமல் ரெண்டான பாருங்கள் மூடி இருக்கிறோம், 800 பேருக்கு மேலே ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸை ரிமைண்ட் பண்ணியிருக்கிறோம், 300க்கு மேற்பட்டவங்க கஞ்சா விற்றவங்களை பிடிச்சி உள்ளே போட்டிருக்கோம், 3000 கிலோவுக்கு மேலே கஞ்சாவை அழிச்சிருக்கிறோம், 3000க்கு மேலே போதை மருந்துகளை அழிச்சிருக்கிறோம், 3 கிலோவுக்கு மேலே இந்த ஸ்டஃப் சொல்கிறாங்கல்ல சிந்தட்டிக் ட்ரக் அழிச்சிருக்கிறோம். ஒரு ஊருக்கு பஸ் இல்லை, தேனி பக்கத்தில் ஒரு மலை கிராமத்துக்கு பஸ் இல்லை, கோயம்புத்தூர் அண்ணா நகருக்கு முன்னாடி ஸ்டாப்பிங் வரைக்கும் பஸ் வரும், ஆனால் அண்ணா பேரை கொண்ட ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்கிற இடத்துக்கு பஸ் வராது. மதுரையில் ஒரு இடத்துல கரண்ட்டே கிடையாது, 50 வருஷமாக அந்த ஊருக்கு பட்டா கிடையாது. இது எல்லாத்தையும் பண்ணுறோம். மதுரையில் ஒரு கோயிலுக்கு 21 வருஷமாக மக்கள் போக முடியாத அளவுக்கு வேலிகளை போட்டு அடைச்சி வச்சுருக்கோம். இதை எல்லாத்தையும் வந்து 50 நாளில் பண்ணுறோம். இந்த ஆட்சியை மக்கள் வெறுக்கிறாங்களா? ஒரே ஒரு காரணம் சொல்லுங்கள், உங்கள் பார்ட்டி ஃபண்டை நிறுத்திட்டோன்றதால மக்கள் கோட்டாங்களா? நீங்கள் ஸ்கூலுங்களுக்கு வாங்கின ஃபண்டுங்களை நிப்பாட்டிட்டோம், டிரான்ஸ்ஃபார்மரில் ஊழல் பண்ணியிருக்கீங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம், திருடி இருக்கிறோம், ஹார்ட் டிஸ்க் அழிச்சிட்டாங்கன்னு சொல்லி வெளியே மக்கள்கிட்ட சொல்லியிருக்கிறோம், இபியில் இவ்வளோ கடன் வாங்கி வச்சுருக்கிறாங்க, ஒயிட் பேப்பரில் இவ்வளோ ஸ்டேட்டோட எக்ஸ்ட்ரா ராசி நாசம் பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னு இது எதை சொன்னதுக்கு மக்கள் கோச்சிட்டாங்க? ஆனால் நிரூபிக்கப்படாத ஊழல் குற்றச்சாட்டுகள் தான் அவங்க முன் வைக்கிறீங்க. நிரூபிச்சா தான் அது ஊழல் குற்றச்சாட்டுகள் உண்மையாக. நிரூபிக்கப்படாத ஊழல் குற்றச்சாட்டுகள் யார் வேணால் யார் மேலே வேணால் பண்ணலாம் அப்படின்றத அவங்க நான் சொல்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு டேட்டா சொல்கிறேன், அதில் இருக்கிற பிரச்சனையை சேர்த்தே சொல்கிறேன். இது ஒரு 2 மினிட்ஸ் டைம் எடுக்கும். இந்த இபியில் இருக்கிற ஒரே ஒரு ஸ்கேம் பற்றி மட்டும் சொல்கிறேன். இந்த இபியில் கரண்ட் வாங்குறோம் இல்லைங்களா, ஆக்சுவலி தமிழ்நாட்டோட ஒரு பீக் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும்போது தேவைப்படுற கரண்ட் வந்து சற்றப்போ ஒரு 21,300 மெகாவாட் கரண்ட். இதில் ஒரு 3,500 மெகாவாட் வந்து தமிழ்நாட்டோட சொந்த உற்பத்தி, நம்மளுடைய ஸ்டேட்டோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து உற்பத்தி பண்ணிக்க முடியும். ஒரு 4,300 கிட்ட இருக்கிற யூனிட் வந்து மெகாவாட்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிற யூனிட்ஸ்லேருந்து ப்ரொக்யூர் பண்ணுறோம். இதை தவிர ஒரு 13,600 சொச்சம் மெகாவாட் வந்து வெளியிலேருந்து சென்ட்ரல் ஆப்ரேட்டட்லேருந்தோ மற்ற ப்ரைவேட்லேருந்தோ வாங்குகிறோம். ஆனால் மொத்தம் அவைலபிள் லம்சமே 14,500 யூனிட் தான். ஸோ இன்னொரு அப்படி தள்ளி இப்படி தள்ளி ஒரு 700-800 மெகாவாட்டுக்கு மேலே ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கே இல்லை. அதை தாண்டி பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தோம்னா சில இண்டஸ்ட்ரீஸ் வருவது, இல்லை இன்னொரு 10 லட்சம் பேர் ஏசி வாங்கி மாட்டுறாங்க வீட்டில், இது போல் எதாவது நடந்ததுன்னா
நம்ம டிமாண்டுக்கு ஏற்ற சப்ளை இல்லாமல் போயிடும். அப்போ தமிழ்நாடு வந்து பவர் டெஃபிசிட் ஸ்டேட்டாக மாறிடும், இருளில் மூழ்கிடும். இந்த அளவுக்கு மோசமான ஒரு சுச்சுவேஷனில் யூனிட் நம்ம செய்கிற கரண்ட்டை ப்ரொக்யூர் நம்மளே செய்கிறோம்னு சொன்னாலும் அது 3500 யூனிட் பார்த்தீங்கன்னா யூனிட்டுக்கு 1,000 ரூபாலேருந்து 2,000 ரூபா தான் ஆகும். ஏன்னா நம்மளோட ஆப்ரேட்டிங் காஸ்ட் மட்டும்தான். நம்ம லோக்கலில் வாங்குகிறோம்ல, அதில் பார்த்தீங்கன்னா 4,000 ரூபாலேருந்து 5 ரூபா தான் ஒரு யூனிட். ஆனால் இந்த வெளியிலேருந்து வாங்குறோம்னு சொன்ன அந்த 13,500 யூனிட்டில் சோலார் 6 ரூபா பர் யூனிட் வாங்குறாங்க. சோலாருக்கு என்ன 6 ரூபானா அதில் எந்த வேலையும் கிடையாது. பேனல் போட்டு வச்சிங்கன்னா கரண்ட் வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 ரூபா தான் கரண்ட்டை உற்பத்தி பண்ணுறது போகுது. நடுவில் மிடில் மேன் போட்டு 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 ஒவ்வொருத்தரும் கமிஷன் போது மிடில் மேன் ரூட்டில் தான் வாங்குவாங்களாம். ஒன்று பீக் பர்ஃபார்மன்ஸில் ஒரு யூனிட் 18 ரூபா 21 ரூபாய்க்குலாம் வாங்கியிருக்கிறாங்க. ஒரு யூனிட் நான் சொல்கிறது நம்ம வீட்டில் கன்சியூம் பண்ணுற ஒரு யூனிட்டை 2,000 ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணுறதை விட்டு 5 ரூபா 6 ரூபாய்க்கு லாங் டேர்ம் அக்ரிமெண்ட் போட்டு வாங்குறதை விட்டுட்டு 21 ரூபாய்க்கு ஷார்ட் டேர்ம் அக்ரிமெண்ட்டில் போட்டு வாங்கியிருக்காங்க பீக் ப்ரைஸிங்கில். இப்போ என்ன ஆகுன்னா நம்ம இப்போ ஒரு 1000 யூனிட் வாங்கன்னு வச்சுக்கோங்க, 1000 யூனிட் 5 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது, ப்ரொவைடட் நீங்கள் லாங் அண்ட் மிட் டேர்ம் அக்ரிமெண்ட் போடணும். இந்த பக்கம் இல்லைங்க லாங் டேர்ம் அக்ரிமெண்ட் வேண்டாம், தேவைக்கு டெய்லி வாங்கிக்கிறோம்னு சொல்லி ஷார்ட் டேர்ம் அக்ரிமெண்ட் போடணும். ஷார்ட் டேர்ம்னா கந்து வட்டி மாதிரி, காலைல வாங்கி சாயங்காலம் கொடுக்கும்போது வட்டி அதிகம். லாங் டேர்ம்னா ஒரு பேங்க் லோன், ஹவுசிங் லோன் மாதிரி 30 வருஷத்துக்கு போகும், வட்டி கம்மியாக இருக்கும்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வேணுமென்ட்டு பர்பஸ்ஃபுல்லாக ஷார்ட் டேர்ம் அக்ரிமெண்ட்டில் வாங்கிட்டு இருந்திருக்காங்க பெரிய லம்சம் ஆஃப் பவரை. இதனால் ஒரு மாதத்துக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு 215 கோடி ரூபா லாஸ். நீங்கள் அதே கம்பெனிக்காரங்கிட்ட நான் லாங் டேர்ம் அக்ரிமெண்ட் போட்டுன்னு சொன்னால் அவன் என்ன பண்ணுவான், 6 ரூபா 7 ரூபாய்க்கு கொடுப்பான் ஒரு யூனிட் கரண்ட்டை. கண்ணுக்கு தெரிஞ்சு இவ்வளோ ரூபா 2/3 ஆஃப் த எக்ஸ்பென்ஸ் குறையும். இதை முதல்ல வந்தோடனே இந்த ஷார்ட் டேர்ம் அக்ரிமெண்ட் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு லாங் அண்ட் மிட் டேர்ம் அக்ரிமெண்ட் போட்டிருக்கும். இப்போ இது நீங்கள் போய் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணி வச்சு என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அன்னைக்கு கவர்மெண்ட்டோடைய பாலிசி அது. பாலிசின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் ஒன்றும் கேட்க முடியாது. ஏன் அந்த பாலிசி அவங்க ஹேண்ட் பண்ணாங்கன்னு யோசிச்சிங்கன்னா இவங்ககிட்ட போய் டீல் பேசுறது, உனக்கு ஒரு யூனிட் 7 ரூபாய்க்கு விற்றா போதும்ல, நான் 21 ரூபாய்க்கு பில்லு பாஸ் பண்ணுறேன், 7 ரூபானா 10 ரூபா எடுத்துக்கோ, 11 ரூபா எனக்கு கொடுத்துரு, அதுக்கு பேர் பார்ட்டி ஃபண்டு. இப்போ நீங்கள் இதை எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க கோர்ட்டில் கேட்குறீங்களே, எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்கன்னு? இதை பாலிசியை மாற்றி அதை தேவையான ஒரு தலைவன் வந்தால் மட்டும்தான் இது மாறும். இந்த மாதிரி ஒரு இடத்துலையும் ஒரு கோல் ஒரு 2 லட்சம் டன் கோலை காணும்னு சொன்னார் இதே செந்தில் பாலாஜி வந்து. அவங்க எதாவது கண்டுபிடிச்சா திரும்ப இட் இஸ் அ சயின்டிஃபிக் ஸ்கேம். இந்த மாதிரி ஒரு இடத்துலையும் எப்படி பண்ணால் ஊழல். ஒரு பஸ் ஆப்ரேட் பண்ணோம்னா கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ வரணும், அட்லீஸ்ட் மக்களுக்கு சர்வீஸாக இருக்கணும். பஸ்ஸை ப்ரைவேட்காரன் எடுத்துகிட்டு வருவான், இவங்க அதுக்கு ஃபண்ட் பண்ணுவாங்க, அதை அவன் ஆப்ரேட் பண்ணி லாபம் எடுத்துப்பான். ஆனால் அதுக்கான சம்பளம், கரண்ட் ஸ்டேஷன், அந்த சார்ஜிங் ஸ்டேஷனு, மெயின்டெனன்ஸ்லாம் இவங்க பண்ணுவாங்க. ஒரு பஸ் 1 கிலோமீட்டர் ஓடனா 60 ரூபா 150 ரூபா செலவு. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாலிசி ஃபெயிலியராக இருக்கும். இதை எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? அப்போ நீங்கள் பிளான் பண்ணி திட்டமிட்டு ஊழல் பண்ணுறத முதல் விஷயம் ப்ரூவ் பண்ண முடியாது. அப்படிலாம் போடாதீங்க, எல்லா திருடும் ஒரு இடம் விட்டுருப்பாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனால் இன்னைக்கு தேதிக்கு அதை நிறுத்தி இதை சரி பண்ணுறது தான் வேலையாக இருக்குது எங்களுக்குன்றேன். இதை கேள்வி கேட்க போனால் ஓடுறாங்க பாருங்கள். ஒரு பஸ்ஸு ரூட்டில் பஸ்ஸே கிடையாதுங்க, ஒரே பஸ் ஓடி இருக்கு. சில இடத்துல ஒரு பஸ்ஸு கூட ஓடல, 3 ஃபேக் டிக்கெட்டை வச்சு ஒரே டிக்கெட் வேறு மாதிரி அடிச்சு நாங்கள் கவர்மெண்ட் பஸ் ஓட்டுறோன்னு போய் சொல்லியிருக்கிறாங்க. பார்த்தா அந்த ரூட்டை ஃபுல்லாக ப்ரைவேட்டுக்கு தார வச்சுருக்காங்க. அதை தான் மிஸ்டர் சிவசங்கர் கூப்பிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்கு டிவிஎஸ்சி. ரோடு போட்டேன்னு சொன்னார், ரோடு போடலை. பஸ் யார், ஏவா வேலு. இபியில் மீட்டரும் டிரான்ஸ்ஃபார்மரும் ஊழல். இன்றைக்கி கண்டக்டரும் அடுத்து கடத்திலையும் ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு வெளியில் வருது. டாஸ்மார்க்கில் ஆரம்பித்து பள்ளிகளுக்கு 100 கோடியிலேருந்து 200 கோடி ரூபா ஒரு ஆள் வாங்கியிருக்கிறாரு. பிடி அரசகுமார் திமுகவில் இருக்கிறாரு. பள்ளிகளுக்கு லைசன்ஸ் வாங்கி தரேன், ரினியூவல் பண்ணி தரேன். தொட்டெடுத்துலாம் எப்படிங்க ஊழல் பண்ணி வச்சுருப்பீங்க? இதை கண்டுபிடிச்சிடக்கூடாது, வெளியால் ஒருத்தர் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் முட்டி பார்த்தாங்க. வந்தோடனே இன்றைக்கி திமுக அதிமுக ஒன்று சேர்ந்துட்டாங்க. இன்றைக்கி நியூஸ் திமுகவும் அதிமுகவும் ஒன்றா சேர்ந்து போராட்டம் பண்ணியிருக்கு. இப்போ இது என்னன்னு சொல்வீங்க? இது இவங்க வந்து அரசாங்கம் ப்ரூவ் பண்ண முடியல. இல்லை, இது அச்சத்தின் வெளிப்பாடு. மொதல் விஷயம் வருமானம் கட்டு, 2வது விஷயம் இதுக்கப்புறம் திருட முடியாது, திருடினவங்களையும் விட முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே வேறு என்னென்னலாம் பொய் நரேஷனை மேலே கட்டமைக்கலான்னு பார்க்குறாங்க. வாய்ப்பில்லை ராஜான்னு சொல்லுவோம். இவ்வளோ தூரம் குற்றச்சாட்டுகள் நீங்கள் அடுக்குறீங்க. அப்படி அடுத்தடுத்து கரூரில் எப்போ இவர் கரூருக்கு போனாலும் அங்கே கரூரில் பேசுகிறதுக்கு முன்னாடியே பேசினதுக்கப்புறமும் ஏதோ ஒரு சம்பவம் நடக்கும். இப்போ கரூரில் போய் அடுத்து பேச போகிறது அமைச்சர்களை பற்றி, அமைச்சர்கள் ஊழல் பட்டியல் தான் இருக்குமா? ஏன்னா அதுக்கு தான் பயந்து இவ்வளோ பிரச்சனைகள் கொடுக்குறாங்களா திமுக? இல்லை, நான் சொல்கிறேன்னே, என்ன அண்ணன் வந்து மேன் ஆஃப் அன் ஆக்ஷன். எங்கள் சிஎம் வந்து நம்ம சிஎம் வந்து மேன் ஆஃப் அன் ஆக்ஷன். ஸோ அங்கே போய் உட்காந்துட்டு ஊழல் சுற்ற சொல்கிறது அதெல்லாம் கிடையாது. இன்னும் இது மாதிரி பக்கமாக எடுத்து வச்சாச்சு, எல்லா பக்கம் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அமைச்சர்கள் தான் இருக்காங்க, இப்போ ஓப்பனாக பண்ணியிருக்காங்க. நான் சொல்கிறேன், ஒரு இடத்துலையும் அவுட்ரைட்டாக பார்ட்டி ஃபண்டுன்ற பேரில் அதே மாதிரி இன்னொரு கேம்ப் சொன்னால் உங்களுக்கு அழகாக புரியும். ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரண இங்கே சிஎம்டி எடுத்துக்காங்க. இந்த சிஎம்டியில் வந்து ஒரு 3000 கோடி ரூபா வந்து கார்பஸ் ஃபண்டு. அந்த கார்பஸ் ஃபண்டு எதுக்குன்னா வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் பர்மிஷன் வாங்கும்போது ஒரு லீகல் அமௌண்ட் ஒன்று வாங்குவாங்க, அது வந்து அங்கே கார்பஸ் அமௌண்ட்டை சேரும். இந்த சிஎம்டியோட வேலை என்னென்னா, சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அவங்களுக்கு என்னென்னா அதை வந்து ப்ராப்பராக வளருதா, கரெக்டாக பில்டிங் கட்டுறாங்களா, பாதுகாப்பாக இருக்கா, நார்ம்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களா, இதை ரெகுலேட் பண்ணுற வேலை.
அதை வந்து ஒரு அமைச்சரவை கீழே கொண்டு வந்து அதுக்கு ஒரு அமைச்சரவையை போட்டு அதை வந்து டெவலப்மெண்ட் ஏஜென்சியாக மாற்றி பஸ் ஸ்டாண்டு கட்டுறேன் கட்டடம் கட்டுறேன்னு சொல்லி 3000 கோடி ரூபா கார்பஸ் ஃபண்ட் இருந்ததில்ல, இன்றைக்கி அது 1500 கோடி ரூபா நஷ்டத்தில் இருக்குது. 4500 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. அந்த காசை எடுத்துருக்கவே கூடாது. அது ஒரு சேஃப்டி பேக்கப்பு, ஒரு உண்டியல் சேமிப்பு மாதிரி அதை தூக்கி செலவு பண்ணி மேலே 1500 கோடி கடன் வச்சுட்டாங்க. அதே மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னா, இந்த கார்ப்பரேஷன் இருக்குது இல்லைங்களா, கார்ப்பரேஷன் இல்லை ஃபார் எனி டிபார்ட்மெண்ட் ஃபார் தட் மேட்டர். நீங்கள் வந்து இப்போ ஒரு நானும் இருக்கேன், நீங்களும் இருக்கீங்க, அமைச்சர் இருக்கார். நம்ம 2 பேரும் நியாயமாக டெண்டர் போட்டோம்னா யார் பெட்டர் ரேட் கொடுக்குறோம் அவங்களுக்கு வந்து அந்த கான்ட்ராக்ட் கொடுக்கணும். இவ்வளோதான் லாஜிக். என்ன பண்ணுறாங்க, ஒரு லெட்டர் ஒன்று கொடுக்கணும். அந்த லெட்டருக்கு வந்து என்னென்னா வந்து சைட் இன்ஸ்பெக்ஷன் லெட்டர் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிறாங்க. அந்த சைட் இன்ஸ்பெக்ஷன் லெட்டர் வந்து இப்போ நான் வந்து அவருக்கு க்ளோஸ் இல்லை, நான் வந்து கட்சிக்காரன், நீங்கள் வந்து ஒரு பொது நபர், ஆனால் நீங்கள் ஒழுக்கமாக தொழில் பண்ணுறீங்க. நான் அவருக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தோன்னே எனக்கு அந்த சைட் இன்ஸ்பெக்ஷன் இவரோட நல்ல கம்பெனி கரெக்டாக இருக்குது, எல்லா எக்யூப்மெண்ட் வச்சுருக்கான்னு சொல்லி சைன் பண்ணி கொடுத்துருது. அந்த கான்ட்ராக்ட் டெண்டர் ஓப்பன் ஆகும்போது சைட் இன்ஸ்பெக்ஷன் அக்ரிமெண்ட் வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான் டெண்டர் ஓப்பன் பண்ண முடியும். இந்த ஸ்டேட்டில் இந்த பாஷை பேசி இந்த கம்பெனிக்காரன் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னு வச்சுருவாங்க. நீங்கள் போய் அந்த சைட் இன்ஸ்பெக்ஷன் லெட்டர் கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, உங்களால் அந்த அதிகாரி பார்க்கவே முடியாது. 1 மாதம் 2 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் நீங்கள் அலைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க. உங்களால் அந்த அதிகாரி மீட் பண்ண முடியாது. நீங்கள் வரீங்க தெரிஞ்சால் டீ குடிக்க வந்து போயிடுவார். நீங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டிங்கன்னா லீவ் போட்டுருவார். நீங்கள் வரீங்க தெரிஞ்சால் வேற எங்கேயா இருப்பார். நீங்கள் அந்த சைட் இன்ஸ்பெக்ஷன் லெட்டரே வாங்கலாம், நீங்கள் எப்படி டெண்டர் அப்ளை பண்ணுவீங்க? அப்போது நான் 100 ரூபாய் கோட் பண்ணுற இடத்துல நீங்கள் 50 ரூபா கோட் பண்ணால் கூட உங்களுக்கு எப்படி இந்த டெண்டர் கிடைக்கும்? இது ஒரு ஸ்கேம். வந்தோடனே வேலை இந்த சைட் இன்ஸ்பெக்ஷன் லெட்டர்லாம் தூக்கணும். பார்ட்டி ஃபண்டுக்கு யாரும் கொடுக்கவே கூடாது. நாங்கள் கேட்கல, எங்கள் பேர் வச்சு யாரும் வாங்கினீங்கன்னா தூக்கும்னு சொல்லியிருக்கோம். இப்படி ஒன்னொன்றுத்தையும் பார்த்து பண்ணுறோம். ஸோ ஒரு பக்கம் இவங்க ஊழல் எங்களுக்கு தெரியாமல் இல்லை, அதை சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அண்ணங்க போகிறது பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க, அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் கூட நிற்கணும், அவங்கள வந்து பார்ப்பேன்னு சொன்னார்ல, ஹீ இஸ் அ மேன் ஆஃப் ஹிஸ் வேர்ட். அந்த வார்த்தையை ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக அங்கே போகிறாரு, அந்த மக்களை சந்திக்கிறாரு, அவங்களுக்கு ஒரு அண்ணனாக ரிலீஃப் கொடுத்தாரு, இப்போ ஒரு முதல்வராக ரிலீஃப் கொடுக்க போகிறார், அவ்வளோதான். ஆனால் மக்களை போய் பார்ப்பதுனா இங்கே பேசுகிறதுனால சாட்சியங்களை விஜய் அவர்கள் கலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவங்க தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க, வாதம் இன்னைக்கு பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் சுப்ரீம் கோர்ட் கால் கைட்டு அடிச்சிச்சு. பின்ன எப்படி பண்ண முடியுங்க? நான் என்ன கேட்குறேன், அப்போ வந்து நீங்கள் மட்டும் போயிட்டு எலெக்ஷனில் கேம்பெயின் போனீங்களே, அவங்க போனாங்களா இல்லையா கேம்பெயினுக்கு? அப்போ நீங்கள் அந்த இடத்துல அந்த மாவட்டத்தையே எலெக்ஷன் இல்லாமல் ஜோன் அவுட் பண்ணியிருக்கணும். அங்கே யாரும் போகக்கூடாது, எந்த அரசியல் கட்சியும் போடும், அப்படி தான் நடந்திருக்கணும். அப்போ கேம்பெயின் போடுவாங்க, வீடு வீடாக போய் நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீங்களா? இல்லை கேம்பெயின் போகும்போது நாங்கள் சொல்லியிருக்க மாட்டோமா? என்ன நீங்கள் மக்கள்லாம் என்ன அப்படியே போயிட்டு ஃபோன் பண்ணி அப்பா இது சொல்லிப்பேன் அப்படி மக்கள் அவங்க என்னங்க, நாங்கள் என்ன அவங்களுக்கு 200 ரூபா கொடுத்தா கரெக்ட் பண்ண முடியும்? ஸோ தாவேக்காலாம் செய்யாது, அப்படிலாம் யாரும் செய்ய முடியாதுன்னு சொல்லுது சுப்ரீம் கோர்ட். நீங்களாம் உங்கள் இஷ்டத்துக்கு ஒன்று பண்ணுவீங்க, புதுசாக உங்களுக்கு நைட்டு நினச்சி காலைல ஒரு எஃப்ஐஆர் போடுவீங்க, அதுக்கெலாம் நாங்கள் பொறுப்பா? உன் கட்சி வேலைகளுக்காக சுப்ரீம் கோர்ட்டை வேலை செய்ய வைக்க ட்ரை பண்ணாதுன்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. இவங்க தோத்துட்டாங்கங்க. தோத்ததோடு இல்லை, திருட்டுறது நிப்பாட்டி போச்சு. இப்போ அது என்ன பண்ணுறதுன்னு மாட்ட போகிறோன்னு பயம் வந்துருச்சு. எல்லா பக்கமும் வீக் ஆகுறாங்க. ஸோ இல்லாத அலிகேஷன்ஸ், பொய்யான பரப்புரையை கட்டமைக்கிறதையே ஒரு வேலையாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதன் வெளிப்பாடு மட்டுமே இது. அதனால் இவங்களை பற்றி இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதில்லை. இவங்க எக்ஸ்போஸ் ஆவாங்க, இவங்க உள்ளே போவாங்க, அதை மட்டும் பாருங்கள். நாங்கள் மக்களோடு நிற்கிறோம், பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிற்கிறோம், அவ்வளவுதான் கரூர். எங்களை கரூர் போகிறது அதுக்கு மட்டும்தான். மற்றபடி அரசியல்காரங்கள், அரசியல் நோக்கங்கள், அந்த எங்களுக்கு ஒரு பழைய பாக்கி இருக்குது, அதை தீர்க்கணும் அண்ணன் அந்த ஒரு எமோஷனுங்க அந்த இடத்துல. இப்போ நான் அன்றைக்கி வந்து உங்கள் கூட இருந்தேன், கரூர் இன்சிடென்ட் நடக்கும்போது ஐ வாஸ் ஹியர் வித் யூ. அவர் அங்கே இருந்தார். அதை லைவில் பார்த்த ஒரு மனுஷனுக்கு அது காலத்துக்கும் மடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த மனுஷன் இமோஷனலாக பேசுறது தான். நான் என்ன சொல்கிறேன், நீ அவ்வளோ நல்லவனாக இருந்தா அன்னைக்கு கேட்க வேண்டியதானே? அன்னைக்கு திருடன் தேல் கொட்ட மாதிரி தானே இருந்தீங்க, அப்புறம் இன்னைக்கு வரீங்க? எலெக்ஷன் வரைக்குமே திமுக கரூரை பெருசாக எதிர்ப்பண்ணலாம். அவங்க பேச மாட்டாங்க, ஏன்னா அதை கிளறுனா அவங்க கப்பு தான் வெளில வரும். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தொடர்ந்து கரூர் 41 பேரை கொண்டுட்டாங்க. 40 பேர் என்ன இருக்கு அவங்களுக்கு பேச? அவங்களுக்கு அரசியல் இருக்கா? நான் சொல்லுவேன், பார்ட்டி ஃபண்ட் வாங்கியிருக்கிறீங்க, இத்தனை டிபார்ட்மெண்ட்ல இந்த ஊழல் பண்ணியிருக்கிறீங்க, சட்டசபையோட நாம்ஸ் தெரில, கூட்டணி கட்சிகளை இழிவாக நடத்துறீங்க, ஆட்சியில் பங்கு தர மாட்டேன்னு சொன்னீங்க, போவாதுன்னு சொன்னால் அப்புறம் நானே அம்சம்னு சொன்னேன், 3 மாதத்தில் ஆட்சி கலைஞ்சிடும், 6 மாதத்தில் ஆட்சி கலைஞ்சிடும், இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கீங்க. இப்போ கூட ஒரு களத்தூரில் தோத்த சொல்லி நான் அசிங்கப்படுத்தலை. இவ்வளோ தப்பு பண்ணியிருந்தீங்கனாலும் இவ்வளோத்தையும் தாண்டி எங்களால் இதை சொல்ல முடியுது. உங்களுக்கு என்ன இருக்குது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் 41 அந்த 41 என்ன நியாயன்றது வெளியில் வரும். அது வந்துடக்கூடாதுன்ற பதட்டம் தான் திமுக. இவங்க மேலே தான் தப்பு இருக்கா? அந்த இடத்துல நடந்ததே ஒரு செக்யூரிட்டி லேப்ஸுங்க. அந்த மக்களை யார் அந்த இடத்துல கூட்டத்தில் அப்படி சேர விட்டது? ஏன் போலீஸ் அங்கே இல்லை? இந்த கேள்வியெல்லாம் இருக்குல்ல. ஏன்னா 41 பேருக்கு அரசு வேலைன்றதுக்கு தொடர்ந்து அந்த பக்கம் எதிர்ப்பாக வந்துட்டு இருக்கு. டிஎன்பிசியில் காலங்காலம் படித்து நாங்கள் இது பண்ணிட்டு இருப்போம். அதாவது உங்கள் கூட்டத்துக்கு வந்து இறந்தா அதுக்கு அவங்களுக்கு அரசாங்க வேலை, அவங்கன்னா நாட்டுக்காக போராடினாங்களா, தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக போராடினாங்களா? உங்கள் கட்சி கூட்டத்துக்கு வந்ததுக்கு எப்படி அரசு வேலை கொடுப்பீங்கன்ற ஒரு காரணத்தை முன் வைக்கிறாங்க. சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரைட்டு. திருவோணத்தில் அஜித் குமார்னு ஒருத்தர் அடிச்சு கொண்டீங்க, அவர் தம்பிக்கு ஆவின் வேலை கொடுத்தீங்க, அப்போ அதுன்னு நான் மெரிட்டோரியஸா? தப்பு மனிதாபிமானத்தின் அடிப்படையில் அது இது அதே தான். இந்த இடத்துல வந்து டிஎன்பிஎஸ்சியோட ஜாப்லாம் எடுத்து கொடுக்கல. இது ஒரு காம்பன்சேட்டரி போஸ்ட், அவங்களுக்காக அனுதாபத்தின் அடிப்படையில் கொடுக்குற வேலை.
டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 இருக்க ஏதோ ஒரு வேலை இடத்துலாம் கொடுக்க மாட்டாங்க. அது வந்து டிஎன்பிசிக்குள்ளே தான் இருக்கும். இந்த இடத்துல இந்த மாதிரி அவங்க வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க வாழ்கிறதுக்கு ஒரு வழி தான் பண்ணும். இது காம்பன்சேட்டரி போஸ்டிங்கிறது எல்லா நேரத்துலையும் உண்டு. நீங்கள் திருபுவனத்தில் கொடுக்கும்போது அந்த இது உங்களுக்கு வந்து அது ஜென்ராசிட்டியாக மாறிடுச்சு. இன்றைக்கி தாவேக்கா கரூர் கொடுக்கும்போது நியாயத்துக்கு நீங்கள் கொடுத்துருக்கணும். நியாயத்துக்கு காம்பன்சேஷன் சொன்னீங்களா, அது எவ்வளோ டிலேவாக கொடுத்தீங்க? நீங்கள் கொடுத்துருக்கணும். நீங்கள் அதை பண்ணலை, ஐயோ ஆமாம்ல மறந்துட்டுமே அப்படின்னு இன்றைக்கி பண்ணுறாருன்னொன்னே அதுக்கு ஏதாவது ஒரு சாயம் பூசுறது. உங்கள் டிஎன்பிசி ஊழல்களும் அடுத்து வருகிறது, லைனில் இருக்குது. பாதிக்கப்பட்டவன் நானே இருக்கேன், நான் வருவேன் அதை எடுத்துக்கிட்டு. நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் வந்து நான் முதல்வன் ஸ்கீமில் என்னென்ன பண்ணி வரைக்கும் எனக்கு தெரியும். மற்ற இன்ஸ்டியூட்டில் காசை கட்டி படித்தவனை பாஸ் பண்ணதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து உங்கள் ஸ்கீமில் சேர்த்து காமிச்சவங்க தான் நீங்கள் வருவோம், ஒன்று ஒன்றா வரும். ஆனால் உங்களோட நேர்மை என்னன்னு எங்களுக்கு தெரியும். டிஎன்பிசி யூபிஎஸ்சிக்குள்ளே வந்தீங்கன்னா நானே பேசுவேன். பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமிழுக்காக மிக்க நன்றி. வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி ஐயா.